ஒருவருடைய வேதனையை மற்றவர் சுவைப்பதற்காகவும் அல்லாஹ் வேதனையை அனுப்புவதற்கு அல்லாஹ் சக்தி உள்ளவன் என்று அல்லாஹ் பேசுகிற இந்த வசனத்தில் நானும் நீங்களும் எப்படி நிம்மதியாக உறங்க முடியும்? நானும் நீங்களும் எப்படி நிம்மதியாக உண்ண முடியும்? நானும் நீங்களும் என்னுடைய உங்களுடைய மனைவிமார்கள் பிள்ளைகளோடு எப்படி சந்தோஷமாக சாப்பிட்டு உடுத்து உண்டு திரிந்து சந்தோஷம் மாத்திரம் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது. மின்சாரம் இல்லாமல், தண்ணீர் வசதிகள் இல்லாமல், போக்குவரத்து இல்லாமல் இன்றைய இலங்கை திருநாட்டில் வாழ்ந்த மக்களை சந்தித்து விட்டுத்தான் இந்த ஹுத்துபாவில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கம்பள பிரதேசத்துக்கு போன போது, அந்த கெலியோயா பிரதேசத்துக்கு போன போது அந்த மக்கள் நம்மிடத்தில் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? மௌலவி, குடிப்பதற்கு ஒரு தண்ணீர் போத்தல் கிடைக்குமா என்று கேட்ட அந்த கேள்விகள் இன்னும் காதுக்குள் வேதனை நிறைந்த வரலாறாக, மறக்க முடியாத உணர்வுகளோடு கலந்த வார்த்தையாக இருக்கிறது. ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்க கிடைக்குமா, ஒரு சாரம் உடுக்க கிடைக்குமா என்று அந்த உறவுகள் கேட்கிற வேதனை நிறைந்த குரல் இன்னும் கல்புக்குள் வேதனையை உணர்த்தி கொண்டுதான் இருக்கிற மிக பயங்கரமான ஒரு சோதனையை சுமந்தவர்களாக இலங்கை வரலாற்றில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது சாதாரண வரலாறு அல்ல. நாம் முஸ்லிம்கள், அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்கள், ஈமானிய அடிப்படையில் ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகா வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹ். நாம் அல்லாஹுவை ஈமான் கொண்டோம், நாம் மலக்குமார்களை ஈமான் கொண்டோம், ரசூல்மார்களை ஈமான் கொண்டோம், நாம் மறுமையை ஈமான் கொண்டோம். இந்த உலகத்தில் நடக்கிற நலவோ, இந்த உலகத்தில் நடக்கிற கெடுதியோ, அது அல்லாஹுவின் ஏற்பாட்டில் நடக்கிற ஒன்று என்ற அசைக்க முடியாத ஒரு ஈமானிய பலத்தோடுதான் பிறக்கிற போதே எங்களுடைய உள்ளங்களும் உடல்களும் கட்டப்பட்ட ஒரு மனித சமுதாயமாக முஸ்லிம் உம்மத் முழு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் அத்தகாபுன் என்று சொல்லுகிற அந்த சூராவில் அல்லாஹ் பேசுகிற போது 64வது அத்தியாயம் 11வது வசனம், மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇத்னில்லாஹ். இந்த உலகத்தில் நடக்கிற எந்த ஒரு துன்பமும், எந்த ஒரு சோதனையும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இல்லாமல் அது நடப்பது கிடையாது என்ற வசனம் மாத்திரம்தான் என்னையும் உங்களையும் இன்று ஏதோ மன ஆறுதல் படுத்திய வசனங்களாக நானும் நீங்களும் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிற போது, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்ல் அன் நப்ரஹா. இந்த உலகத்தில் நடக்கிற எந்த ஒரு சோதனையும் அல்லது ஒரு மனுஷனில் நடக்குகிற எந்த ஒரு சோதனையும் அல்லாஹ்வுடைய ஏட்டில் திட்ட தெளிவாக எழுதப்படாமல் எதுவும் நடப்பது கிடையாது. இன்னதாலிக அலல்லாஹி யஸீர். இது அல்லாஹ்வுக்கு மிகவும் இலேசான காரியம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் போதனை செய்வதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இங்கு நடந்திருக்கின்ற இந்த அனர்த்தம் அல்லது புயல் காற்று என்பது லேசாக கடந்து விட்டு போகிற ஒரு வரலாறு அல்ல. மனங்களை அப்படியே கணக்க வைக்கிற, கண்களை குளமாக்குற, கற்பனை பண்ணி பார்க்க முடியாத பல அனர்த்தங்களையும் கண்ணாலும் வீடியோ ஊடாகவும் பார்த்துவிட்டுத்தான் இருக்கிறோம். கண் முன்னே கையை பிடித்துக் கொண்டிருந்த குழந்தையை இந்த காற்றும் இந்த நீரும் அடித்து செல்லப்பட்டு அந்த குழந்தை சுரிக்குளிருந்து எடுக்கப்பட்ட வரலாறு இன்னும் எங்களுடைய நெஞ்சறைகளை விட்டும் மறந்து போயிருக்காது. மனைவியையும் பிள்ளையையும் இழந்துவிட்டு இருக்கின்ற அந்த கணவனின் அழுகுரல் எங்களுடைய காதறைகளை விட்டும் இன்னும் சாய்ந்திருக்காது. காலையில் எழும்புவோம் என்ற அந்த எண்ணங்களுக்கெல்லாம் மறுமையில் தான் மீண்டும் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்ற அவர்களுடைய வீடுகளே அவர்களுக்கு கபர்ஸ்தானங்களாக மாறும் என்ற செய்தி அவர்களே அறிந்திருக்க முடியாத வரலாறு. ஒரு போலீஸ் அதிகாரி அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தியை எழுதியிருந்தார்.
நான் ஜனாசாக்களை, மையத்துக்களை, பொடிகளை தூக்குற போது ஒரு சிறு பிள்ளையுடைய ஒரு ஜனாசாவை நான் சுரைக்குள் இருந்து எடுத்த போது அந்த பிள்ளையுடைய கரத்தில் ஒரு பென்சில் இருந்ததை நான் கண்டு கண்ணீர் வடித்தேன். அந்த பென்சிலை நான் எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளையை மாத்திரம் ஒப்படைத்தேன் என்ற வரலாறு இந்த இலங்கை திருநாட்டில் எந்த ஒரு ஆணினுடைய, எந்த ஒரு பெண்ணுடைய நெஞ்சறைகளிலும் இருந்து வேதனைகளை மறக்க முடியாத ஒரு வரலாறு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில நேரங்களில் இப்படியும் நம்முடைய சிந்தனை பேசலாம். ஏதோ அல்லாஹு தஆலா உங்களுக்கு உயிராபத்தில்லாமல் அல்லாஹ் பாதுகாத்தான் என்று சொல்லலாம். வீடுதானே, வாசல் தானே, மீண்டும் கட்டிக்கொள்ளலாம் என்று சொல்லலாம். அது ஒரு ஆறுதலான வார்த்தையும் கூடத்தான் இருந்த போதிலும், ஆனால் அதே வீடு வாசல், அதே இழப்புகள், அதே மரணங்கள், அதே வாகனங்கள், அதே ஊர்களாக அதே தாயை இழந்த, தந்தையை இழந்த, பிள்ளையை இழந்த, மனைவியை இழந்த, உறவுகளை இழந்த அந்த ஒரு இழப்பை சந்தித்த அந்த உறவுகளுடைய வீட்டின் ஒரு பிள்ளையாக நீங்கள் இருந்து பாருங்கள். அந்த வேதனையின் வலி எவ்வளவு என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஒரு மனுஷனுடைய வீடு அழிக்கப்பட்டதும், வாகனம் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டதும், வீடுகள் சம்பூர்ணமாக ஆக்கப்பட்டதும் அது லேசான ஒரு கடந்து போகிற வரலாறு அல்ல தோழர்களே. பல காலங்கள் வெளிநாடுகளில் இருந்து கணவன் மனைவியையும், மனைவி கணவனையும் பிரிந்து, உறவுகளை இழந்து, வேர்வைகளை சிந்தித்து, கால நேரங்களை ஒதுக்கி, பல கற்பனைகளோடு வேதனைகளோடு சிறுக சிறுக சேர்த்து வைத்த வீடுகளும், அந்த வாசல்களும், வாகனங்களும், அவர்களுடைய சொத்து பத்துக்களும் எதுவும் இல்லாமல் மண்ணோடு மண்ணாகி போவது என்பது வேதனுடைய உச்சகட்டம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு அல் குர்ஆன் சொல்லுகிற ஒரு அழகான ஒரு ஆறுதல். பலஸ்தீனத்தில் நாம் சோதிக்கப்பட்ட போது, பலஸ்தீனத்தின் வீடுகள் இடித்து உடைக்கப்பட்ட போது, பலஸ்தீனத்தின் சிறுவர்கள் கண் முன்னே சுட்டுக் கொல்லப்பட்ட போது, பலஸ்தீனத்திலே உள்ள உறவுகள் எல்லாம் எந்த விதமான மயக்க மருந்துகளும் இல்லாத போது, சத்திர சிகிச்சைகளை செய்த நேரத்தில், குர்ஆன் வசனங்களை ஓதிய போது நம்முடைய செவி அறைகள் கேட்ட வசனம்தான் சூரத்துல் பக்கரா 156வது வசனம். அல்லதீன இதா அஸாபத்துஹுமுல் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அழிப்புகளை சந்தித்த, அனர்த்தங்களை சந்தித்த, உறவுகளை இழந்த, வீடு வாசல்களை துளைத்திருக்கிற இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அந்த ஈமானிய உறவுகளை நான் அழைத்து சொல்கிறேன். அல்லாஹ் உங்களோடு பேசுகிறான். இதா அஸாபத்துஹும் முஸீபா, ஏதாவது ஒரு சோதனை, ஒரு துன்பம், ஒரு வேதனை உங்களுக்கு வருமாக இருந்தால் குல் சொல்லுங்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டியே இந்த உலகத்தில் வாழுகிறோம், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் போக இருக்கிறோம் என்ற இந்த மந்திரமான வார்த்தையை தவிர, இந்த மனதுக்கு ஆறுதலான வார்த்தையை தவிர வேறு யாராலும் இதற்கு ஒரு நிவாரணம் கொடுக்க முடியாது என்ற அந்த சோகத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசுகிறார். சூரத்துல் அன்ஆம் 65வது வசனம். நம்முடைய வீடுகளுக்குள் வெள்ளம் வரவில்லை, ஊர்களுக்குள் நம்முடைய ஊடுகள் அழிந்து போகவில்லை, வெள்ளத்தில் உறவுகள் இழந்து போகவில்லை, நாம் சோதனைகளை இன்னும் சந்திக்கவில்லை என்ற அந்த உறவுகளுக்கு இந்த வசனம் ஒரு படிப்பினையாக எனக்கும் உங்களுக்குமாக இருக்கட்டும். குல், நபியே சொல்லுங்கள், ஹுவல் காதிர், அந்த அல்லாஹ் சக்தி உள்ளவன், அலா ஐயபஅஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும். எந்த அளவுக்கு அல்லாஹ் சக்தி உள்ளவன் என்றால், உங்களுக்கு மேலால் அல்லாஹு தஆலா வேதனையை அனுப்புவதற்கு அல்லாஹ் சக்தி உள்ளவன். அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், உங்களுடைய கால்களுக்கு கீழால் வேதனையை அனுப்புவதற்கு அல்லாஹ் சக்தி உள்ளவன். அவ் யல்பிசக்கும் ஷியான் அவ் யுதி அவ் யல்பிசக்கும் ஷியான் வ யுதிக பஅதக்கும்
சிலருடைய வேதனைகளை சிலர் புரிந்து கொள்வதற்காக, அனுபவிப்பதற்காக அல்லாஹு தஆலா சிலரோடு சிலரை அல்லாஹ் பிரிக்கவும் சக்தி உள்ளவன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பேசுகிற வசனம் சாதாரண வசனம் அல்ல தோழர்களே. அல்லாஹ் சக்தி உள்ளவன். உங்களுக்கு மேலால் அல்லாஹ்வுடைய தண்டனைகளை அனுப்புவதற்கும், நீங்கள் இருக்கிற போது உங்களுடைய கால்களுக்கு கீழால் அல்லாஹ்வுடைய தண்டனைகளை அனுப்புவதற்கும், உங்களை கோத்திரங்களாக அல்லது பிரிவுகளாக மாற்றி ஒருவருடைய வேதனையை மற்றவர் சுவைப்பதற்காகவும் அல்லாஹ் வேதனையை அனுப்புவதற்கு அல்லாஹ் சக்தி உள்ளவன் என்று அல்லாஹ் பேசுகிற இந்த வசனத்தில் நானும் நீங்களும் எப்படி நிம்மதியாக உறங்க முடியும்? நானும் நீங்களும் எப்படி நிம்மதியாக உண்ண முடியும்? நானும் நீங்களும் என்னுடைய உங்களுடைய மனைவிமார்கள் பிள்ளைகளோடு எப்படி சந்தோஷமாக சாப்பிட்டு உடுத்து உண்டு திரிந்து சந்தோஷம் மாத்திரம் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது.